ரஷ்யா 3 கின்சால் மிசைல் 135 ட்ரோன்களை பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. 15 நவம்பர் விடிய விடிய தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடந்திருக்கு. இதுல 13 பகுதிகள் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதுல ரஷ்யாக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக், ஆயில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு அதை தவிர்த்து வேற எந்த ஒரு பகுதியும் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா உளவு தகவல்கள் அப்படிங்கிறது மேற்கு நாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ டீப் இன்சைட் டெரிட்டரினாலும் எந்த பகுதியை தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் இதையவே அவங்க திருப்பி திருப்பி குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமளவில் எந்த ஒரு இதையும் சாதிச்ச மாதிரியான விஷயம் இல்லை. மாஸ்கோல முதல் முறையா பாத்தீங்கன்னா ஸ்னோ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா வின்டர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் செய்திகள் இருக்கு. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா 41 ட்ரோன்கள் 13 பகுதிகளில் தாக்குதல் நடத்திருக்கு. டெபிரிஸ் ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் 4 பகுதியில சேதங்களை ஏற்படுத்திக்கணும் உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல சேதம் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பகுதி அப்படிங்கிறது டின்ப்ரோ பகுதி. டின்ப்ரோ பெட்ரோஸ்கோ பிளாஸ்க் இருக்கக்கூடிய டின்ப்ரோ பகுதி. ஸோ நைட்ல பல இடங்களை தாக்குதல் நடந்தது. இந்த டின்ப்ரோல தீ பிடிச்சிருக்கு பல இடங்கள் அப்படிங்களும் சொல்றாங்க. வின்டர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்படி இருக்கு சமயத்துல பக்ரோஸ்க், புலைபோல், குப்பியான்ஸ், ஸோ 3 மிக பெரும் டவுன்ஸ் இப்போ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கையை விட்டு நழுவுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து போயிருச்சுன்னா விண்டருக்கு அப்புறம் ரொம்ப ரிஸ்க். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் உக்ரைன் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்க சமயத்துல ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்களோட கைடட் ஏரியல் குண்டுகள், அந்த கைடட் ஏரியல் குண்டுகள் ஃபேப் ரக குண்டுகள் இருக்குல்ல, ஃபேப் 250, 3000, 1500. இப்ப அந்த குண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இலக்கை போய் தாக்குதல் பண்ற மாதிரியான அப்கிரேடேஷன் ரஷ்ய தரப்பு பண்றதா உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. விமானம் எந்த அளவுக்கு தாக்குதல் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பாக்குறோம். அதோட ரேஞ்ச் மட்டும் கிடையாது, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதா உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது லேசுப்பட்ட ரேஞ்ச் கிடையாது. உக்ரைன்ல பாத்தீங்கன்னா பத்திரமா இருந்துக்கலாம், கமாண்ட் போஸ்ட் இது எல்லாமே இதுக்கப்புறம் தாக்குதலுக்கு உட்படும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அதாவது ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம 1,20,000 கிளைடு குண்டுகளை ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க 2025 அப்படிங்கிறது போல உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் தரப்புன்னு தகவல் வந்திருக்கு. இதுதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயம். ஏன்னா 500 புது லாங் ரேஞ்ச் வெர்ஷனை உருவாக்கலாம். அதாவது 200 கிலோமீட்டருக்கும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரைக்கும். 200 கிலோமீட்டருங்கிறது ரிஸ்க். முதல்ல 60, 80, 90, 100, 120, 130, 200 கிலோமீட்டர் வந்து இப்ப 400 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய வேரியேஷனுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஹெவியான இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இப்ப உக்ரைன்ல கரண்டா ஒரு நாளைக்கு 200ல இருந்து 250 கிளைடு குண்டுகள், தோராயமா 5000 சொன்னோம் இல்லையா, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துல 6000 கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்பதுகள். இப்போ உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்த கவுண்ட் 5300 ஒரு மாசத்துல கிளைடு குண்டுகள் உக்ரைன்ல ஏவி இருக்கிறாங்கன்னு. ஸோ 6000 அடுத்த மாசத்துல கவுண்ட் வரும். அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட கிளைடு குண்டுகள் எந்த அளவுக்கு போகுது, தாக்குதல் ஏற்படுத்து களத்துல அப்படிங்கிறது போல வெர்னோகிராட்ல தினமும் ஃபேப் 3000 ரக குண்டுகள் வெடிக்கக்கூடிய காட்சிகள் வருது. இந்த போரை மும்பரமா ஃபாலோ பண்றவங்களை பாத்தீங்கன்னா தெரியும். ஹெவியான சேதங்கள் இந்த ஃபேப் குண்டுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அதிகமா பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தாய், உக்ரைனோட தெய்வத்தாய் இருக்காங்களே மரியா பெசுக்லியா அவர்கள், அவங்க தரப்பு ஒரு போஸ்ட் வந்துருக்குது. குட் பை சொல்லிருங்க, வரலாறு சிறப்புமிக்க ஒரு பகுதி புலைபோல் ஜாப்ரோசேசியால அந்த பகுதிக்கு குட் பை சொல்லிருங்கப்பா எல்லாரும். அதாவது சீக்கிரமா அந்த பகுதியில இருந்தாலும் வெளியே வந்துருங்க, அப்படியே தரமட்டம் பண்ணிடுவாங்க அந்த ஊரைய, சீக்கிரமா எல்லாம் இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அனௌன்ஸ்மெண்ட், இவாக்குவேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா இவங்க பீப்புள்ஸ் டெபுட்டி ஒரு எம்பி தான், உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவரோட கட்சி தான். ஸோ மெரியா பெசுக்லியா அவர்கள். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குற்றச்சாட்டு வைக்கிறதுல ஒரு நபர் தான். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா புலைபோல் இருக்கிற மக்களே கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்கப்பா அப்படிங்கிற போல இவங்க தரப்புன்னு செய்திகள் வந்திருக்கு. டெலகிராம் சேனல்ல போட்டுக்கிறாங்க. ஸோ புலைபோல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இப்ப எம்பி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உக்ரைன் தரப்புல இருந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் நடக்குன்னு சொன்னோம் இல்லையா,
இப்ப அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு 100 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி இதுல ஊழல், மெண்டிச் ஜெலன்ஸ்கி அவர்களோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாங்க, ஜெலன்ஸ்கி ஊழல் பண்றாரு அப்படிங்கிறது போல அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மக்கள்லாம் கொஞ்சம் கேதராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல. இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளிநாட்டுக்கு போக வரும்போதெல்லாம் வேற கதை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு போறேங்கிறாரு, கிரீஸுக்கு விஷயம்லாம் இருக்கு, கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வேற இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வின்டர் வந்துருச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரிஞ்சு வச்சுக்குவோம், மெய்தான் மூமெண்டா ஆட்சி கையெழுப்பு நடக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலாம். எப்படி இருக்க சமயத்துல தாக்குதல்கள் ஹெவியா நடக்குது இல்லையா, ஜியோ கீப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஒரு சிங்கம் வெளியே வந்துருச்சு, சுதந்திர காத்த வந்து பண்ண சுவாசிச்சுட்டு இருக்கு, வெளியே வந்திருக்கு. அந்த இடத்துல வண்டிகள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த தகவல் வரல, வந்துச்சுன்னா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிட்டாங்களா இல்ல அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் இந்த சிங்கம் போய் பிடிக்குதான்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான்ல கூட சமீபத்துல பார்த்தேன் இல்லையா, அப்படியே செவுரெட்டு குதிச்சு வந்து ஒரு அம்மாவை பிடிச்சது இல்லையா. ஸோ அது போல வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா சிக்கல். ஏன்னா ரோட்ல ஒரு சிங்கம் நடமாடிட்டு இருந்தேன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு உதவிகள் தேவை இல்லையா, எஸ்தோனியா ஓடோடி வந்து 3.5 மில்லியன் ஈரோ அளவுக்கான தொகையை உக்ரைனுக்கு எய்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்லிங்க வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்ல இருந்தாதான், இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்தாதான் ஏதாவது யூஸ் ஆகும். அவங்களுக்கு ஐடி, உக்ரைனோட ஐடி கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ரஷ்யாவோட அக்ரஷனுக்கு அகைன்ஸ்டா. ஆனால் நாங்க வாங்கி தரோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து, எஸ்டோனியா தரப்புல. இதே இட்டாலியோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மத்தியோ அவர்கள், சல்வானி அவர்கள், ஸோ அவர் பேர் கொஞ்சம் கட்டாகும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, மேற்கு நாடுகளோட எய்டு உக்ரைனுக்கு போகுது இல்லையா, அது கொஞ்சம் இதுக்கப்புறம் பார்த்துதான் பண்ணணும். அந்த எய்டு கொடுக்க அது ஊழலுக்கு ஊட்டி வளர்த்துற மாதிரி ஆயிருது. அது உக்ரைன் எதுவும் ஸ்ட்ரென்த் ஆகுற மாதிரி தெரியல, டிஃபென்ஸ் எதுவும் ஸ்ட்ரென்த் ஆகுற மாதிரி தெரியல, ஊழல வந்து ஊட்டுற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது பண்ண செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இட்டாலி தரப்புல இருந்து கொஞ்சம் கருத்து மோதல்கள் வந்திருக்கா. ஆல்ரெடி ஹங்கேரி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இன்னொரு பகுதி ரஷ்யா உக்ரைன் இது போல ஒரு சூழ்நிலையில இன்னொரு பகுதி ஓகே ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. வெனிசுவேலால எந்தெந்த பகுதிகள் டார்கெட்டுக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் ரெடியா இருக்காரு. அடுத்தது வந்துருமா, ஏன்னா திரும்பியும் இந்த கரேபியன் தீவுகள்ல ஒரு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா உடச்சு விட்டுக்கிறாங்க, மிக பெருமளவுல சேதங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த நேரமும் அமெரிக்கா வெனிசுவேலால கால் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாக்குள்ள வந்துருச்சு. அந்த ஏர்கிராஃப்ட் நிப்பாட்டி பாத்துக்கிறாங்க, அவங்க எதுவும் பேசுற மாதிரி தெரியல. ஸோ அதனால வெனிசுவேலாவோட F-16 ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து பண்ண சுட்டுருக்குறாங்க, சுட்டு அதை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வெனிசுவேலால ஆரம்பிச்சிருக்கு, எந்த நேரமும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம நாட்டில் ஒரு அசம்பாவிதம், ஜம்மு காஷ்மீர், நம்மளோட ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வெடிகுண்டு வெடிச்சிருந்துருக்குது. இனிஷியலா மீடியாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, செக் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பார்ப்போம், ஏன்னா தொடர்ந்து அசம்பாவிதங்களா நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேர்ல்ட் அட் கான்ஃபிளிக்டா அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள், பதட்டங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.